ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம துர்கா லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாதம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். எண்ணெய், ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், மீடியம் சைஸ் தக்காளி 2, மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 5 பல் பூண்டு. உங்கள்கிட்ட எந்த வகை காய்கறி இருக்கோ அந்த வகை காய்கறி 3 வகையில் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் பருப்பு சாதம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தாளிப்புக்கு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு வச்சிருக்க பொருட்களை போட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு பொருட்கள் போட்டாச்சு. அது நல்லா வணங்கினதும் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா. அப்போ தான் ருசியாக இருக்கும் பருப்பு சாதம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாயும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க, இல்லாட்டி நல்லா ருசியாகவே இருக்காது பருப்பு சாதம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நாம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா மைய வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை வதக்கி முடிச்சதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டுக்கலாம். இந்த அளவுங்க எல்லாமே 2 பேத்துக்கான அளவுங்க தான். நீங்கள் நிறைய பேத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே அளவுங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் அளவாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே 2 பேத்துக்கு தேவையான அளவுங்க. இப்போ நல்லா வதக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாம் காய்கறி போட்டாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. காய்கறிங்கெல்லாம் நல்லா வதங்கட்டும். இனிமேல் நல்லா வதங்கணும். எண்ணெயிலே வதக்குங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த காரமே அளவானதாக இருக்கும், அதனால் நாங்கள் மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வேணுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நாம் வேணுன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்பயே சேர்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் நீங்கள் குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிக்கலாம், வதக்கி விட்டுறலாம். பாருங்க, பார்க்குறக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி மட்டும் பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். திரும்ப திரும்ப குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க இதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம பருப்பு கூட சேர்த்துருக்கனால ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து 2 டம்ளர் தண்ணியாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்லா குழைய வேக நல்லா இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை 2 டம்ளர் தண்ணி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு நீங்கள் திரும்ப போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உப்பு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் திரும்ப உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் போட்டுக்கலாம்.
தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி கொதிப்பு மெல்ல மெல்ல வருது. இப்போ குக்கரை மூடி நம்ம 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி சாப்பாடு வந்திருக்குன்னு, நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் ஆறிடுச்சு. வாங்க பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பார்க்குறக்கே அப்படி இருக்குது, அவ்வளோ மனமாக. இருங்க ஒரே நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆவி பறக்க அவ்வளோ இதாக அப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் தெரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரும்ப நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.